நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரஃபியில் உலக புவியியலில் மாதிரி வினா விடை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஓதங்கள் ஏன் ஏற்படுகின்றன? ஓதங்கள் ஏன் ஏற்படுகின்றன அதுக்கான பதில் பார்த்திங்கன்னா, சூரியன் மற்றும் சந்திரனின் ஈர்ப்பு விசையால் தான் ஓதங்கள் ஏற்படுது. நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படும் கடல் எதுனா பசிபிக் பெருங்கடல். வலிமையான சூறாவளிகள் அதிகமாக உருவாகும் கடல் பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடல். வானிலை மாற்றங்கள் நடக்கக்கூடிய வளிமண்டல அடுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா அயனி அடுக்கு, அடி அடுக்கு. உலகின் முதலாக வரைபடத்தில் அச்சக்கோடு தீர்க்க கோடுகள் வரைந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டால்மி. அடுத்து மெரிடியன்ஸ் கோடுகள் என அழைக்கப்படும் கோடு எதுன்னு பார்த்தீங்கன்னா தீர்க்க கோடு தான். அச்சக்கோடில் 1 டிகிரி அப்படிங்கிறது 111 கிலோமீட்டர். பூமத்திய ரேகை இருமுறை கடக்கும் ஆறு ஷயர். துணை அயன உயர்வழுத்த மண்டலம் அப்படின்னு அழைக்கப்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா குதிரை அட்சரேகைகள் தான். டேஸ் மேகங்கள் மழைப்பொழிவு, இடி மற்றும் மின்னலோடு தொடர்புடையவும் பார்த்தீங்கன்னா திரள் மேகங்கள். ஒரு நாளில் நிலவும் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையின் வேறுபாடு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினசரி வெப்ப வியாப்தி அழைக்கப்படுது. ஃபல்மினாலஜி அப்படின்னா மின்னியல், மெட்டராலஜி அப்படின்னா வானியல், ஏராலஜி அப்படின்னா கதிர்வீசியல், ஹைட்ராலஜினா நீரியல். அடுத்து பார்த்திங்கன்னா சூறை காற்றினை அமெரிக்க ஐக்கிய நாட்டில் ட்விஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏனெனில் சுருள் போல் சுழன்று புனல் வடிவ மேகத்தினை உருவாக்குவதால் இப்பெயர் பெற்றது. இதற்கு ஏ தான் கரெக்டு. கூற்று ஏ சரி, காரணம் ஆர் சரி, மேலும் ஏ சரியான விளக்கம். அந்த பதில் சரியான விடை. அடுத்து பார்த்திங்கன்னா உலகிலேயே அதிக அளவு அணுசக்தியை உற்பத்தி செய்யும் நாடு அமெரிக்கா மற்றும் அணுசக்தி எரிபொருளை அதிக அளவில் பயன்படுத்தும் நாடு ஃப்ரான்ஸ். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். தவறானதை கண்டுபிடின்னு சொல்கிறாங்க. வெப்பநிலையை அளக்க ஹைட்ரோமீட்டர் தான் தவறான பதில். ஆண்டு முழுவதும் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி வீசும் காற்றுகளுக்கு டேஸ் காற்று என்ற பெயர்னா கோல் காற்று. இந்தியாவில் சுனாமி எச்சரிக்கை மையம் எங்கு நிறுவப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். அடுத்து நம்ம பார்க்க போகிறதும் உலக புவியியல் தான். அதில் உள்ள கொஸ்டின்ஸ் பார்ப்போம். உலகிலேயே மிகப்பெரிய செயல்படும் எரிமலை எதுன்னு பார்த்தீங்கன்னா மோனோ லாவா. இந்தியாவில் உள்ள ஒரே செயல்படும் எரிமலை எந்த தீவில் இருக்குதுன்னா பேரண்ட் தீவு. தமிழகத்தில் இறந்த எரிமலை குன்று பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை குன்று. இந்தியாவின் தார் பாலைவனத்தில் வீசும் காற்றின் பெயர் லூ. இவற்றில் எது குளிர்தல காற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் தாட். மும்பை ஹை என்ற பெட்ரோலிய ஆழ்குழாய் கிணறு எங்கு காணப்படுவதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டத்திட்டு. உலகிலேயே அதிக அளவு அணுசக்தியை உற்பத்தி செய்யும் நாடு அமெரிக்கா. அணுசக்தி எரிபொருள் பயன்படுத்தும் நாடுனா பிரான்ஸ். உலகின் மிகப்பெரிய நீர் மின்சக்தி நிலையமான முப்பள்ளத்தாக்கு அணை எந்த நாட்டில் அமைந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீனா. இந்தியாவின் பெரிய நீர் மின்சக்தி நிலையம் எந்த அணையில் அமைந்துள்ளதுன்னா பக்ரானங்கல் அணை. உலகில் மிக அதிக அளவு சூரிய ஆற்றலை உற்பத்தி செய்யும் நாடு ஜெர்மனி. டேஸ் மண்டலம் சூரிய ஆற்றலை மிக அதிக அளவில் உற்பத்தி செய்ய ஏதுவாக உள்ளதுன்னா அயன மண்டலம். காற்றாலை அதிகமாக பயன்படுத்தும் நாடு கண்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பா கண்டம். உலகிலேயே தேயிலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு சீனா. பிரேசில் நாட்டு இடப்பெயர்வு அல்லது மாற்றிட வேளாண்மை டேஸ் என அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரோக்கோ. நெல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அயன மண்டல பயிர். நெல் பார்த்திங்கன்னா 24 டிகிரி செல்சியஸ், கோதுமை 20, சணல் 30, தேயிலை 21 டிகிரி செல்சியஸ். ஸோ ஆப்ஷன் சி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தை பார்த்து எந்த வகை தொழிலாளர்கள்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் நிலை தொழிலாளர்கள். கனிம வளங்கள் அப்படிங்கிறது புதுப்பிக்க இயலாத வளங்கள். அணுசக்தி உற்பத்திக்கு பயன்படும் கனிமங்கள் தோரியம் மற்றும் யுரேனியம். ஆப்பிரிக்க காடுகளில் வசிக்கும் புஷ்மன் இனத்தவர்கள் டேஸ் தொழில்னா உணவு சேகரித்து தொழிலில். புஷ்பன் ஆப்பிரிக்க நாட்டில் இருக்காங்க. மூலப்பொருட்களை முடிவுற்ற பொருட்களாக மாற்றும் செயல்கள் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை தொழில். ஓகே, இப்போ நம்ம உலக புவியியலில் மாதிரி வினாடி பார்த்தோம். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி நல்ல பயனுள்ள தகவல்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம்.